அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுதிய நபிகளாரின் புகழ் பாடும் கவிதை தொகுப்பாகும். பானத் சுஆத் என்ற பெயரில் புகழ்பெற்ற அவர்களின் இந்த கவிதை தொகுப்பு. வாருங்கள், இதிலே உள்ள கவிதைகளையும் நபிகளாரைப் பற்றி அவர்கள் பாடிய புகழ் பாடல்களையும் நாம் பார்ப்போம். அதன் விரிவான விஷயங்களையும் உள்ளே காண்போம். அல்லாஹு தஆலா நபிகளாரின் நேசத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த சேவைகளை செவ்வன செய்து வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக அதிகமாக துஆ செய்யுங்கள். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். நீங்களும் இந்த சேவையில் ஒன்று சேருவதற்காக இங்கே QR ஸ்கேன் கொடுக்கப்பட்டுள்ளது, இங்கே அக்கவுண்ட் டீடைல்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே உங்களையும் இந்த தீன் சேவையில் இணைத்துக் கொள்ளுங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ். கடந்த பாடத்தில் நாம் அழகிய 37 கவிதைகளை முழுமையாக கடந்த பாடத்தில் முடித்திருந்தோம். பல விஷயங்களை அந்த பாடத்தில் நாம் கண்டோம். அதாவது ஆரம்பத்தில் இருந்து கஅப் ரலியல்லாஹு அன்ஹு தஸ்பீபை கொண்டு ஆரம்பித்தார்கள். தஸ்பீபை கொண்டு அவர்கள் பிரிந்த சுஆத் என்ற பெண்ணை பற்றியும், அதற்கு பிறகு அவர்களின் அந்த சுஆத் என்ற பெண்ணின் அழகையும், இன்னும் அந்த வாக்குறுதி மீறியதை பற்றியும், அந்த சுஆத் என்ற காதலை அடைவதற்கு நீண்ட தூரம் பயணிக்க வேண்டும் என்றும், அதற்கு ஒரு நல்ல ஒட்டகம் வேண்டும் என்றும் அந்த ஒட்டகத்தை நீண்ட கவிதைகளில் வர்ணித்தார்கள். பிறகு வர்ணித்த பிறகு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொல்ல சொல்லி ரசூலுல்லாஹ் உத்தரவிட்டிருப்பார்கள். அதை தெரிந்து கஅபை சுற்றியுள்ளவர்கள் உன்னை கண்டிப்பாக எல்லாரும் கொன்று விடுவாங்க, ரசூலுல்லாஹ் உத்தரவு வந்துருச்சு, அதனால இவங்களை கண்டிப்பா கொன்றுவாங்கன்னு எல்லாரும் பயம் கொடுக்க, கஅப் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாரிடம் போய் உதவி கேட்பார்கள். எனக்கு அடைக்கலம் தாருங்கள் என்று கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அடைக்கலம் தேடுவார்கள். ஆனால் யாருமே அடைக்கலம் தர மாட்டார்கள். நண்பர்கள் எல்லாம் என்னது, இல்லை இல்லை முடியாது அப்படி என்று மன்னித்து விடுவார்கள். அப்ப எல்லாரும் இப்படி மறுத்த பிறகு இதெல்லாம் கவிதையில வரக்கூடிய விஷயங்களை நான் சுருக்கமா சொல்லிட்டு இருக்கேன். ஆரம்பத்திலிருந்து சுவாதை பிரிந்து அந்த விஷயத்துல இருந்து கவிதையில வரக்கூடிய விஷயங்கள், சரியா? கடைசியா அதெல்லாம் சொல்லிட்டு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு பல பேர்ட்டெல்லாம் போய் இஸ்லாத்துக்கு சேரல. அப்ப பல பேர்ட்டெல்லாம் கேட்கறாங்க, அடைக்கலம் தேடணும்னே. ஆஹ் யாருமே என்ன செய்யல, இவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கல. கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அந்த பயம் இருந்துகிட்டே இருக்கு. அதனால யாருமே எனக்கு உதவி செய்யலன்னு அவங்க எல்லாரையும் திட்டிட்டு என்ன சொல்றாங்க கோவத்துல, ஆஹ் லா அப்பல்னாக்க, எனக்கு யாரும் வேணாம். அல்லாஹ் என்ன நிர்ணயிச்சிருக்கானோ அதையும் எனக்கு நடக்கணும். எனக்கு மரணம்னு நிர்ணயிச்சுட்டா அதுவும் நடக்கட்டும். ஏன் எல்லாரும் இங்க என்ன உலகத்துல யார் நிரந்தரமா வாழ போறா? எல்லாரும் ஒரு நாள் மரணிக்க தானே போறோம். எனக்கும் அது என்னது, இப்படிதான் எனக்கு மரணம் வரணும்னா எனக்கும் அந்த மரணம் வரட்டும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்பதான் எனக்கு ஒரு செய்தி வந்துச்சு. என்ன செய்தி? எனக்கு ஒரு செய்தி அறிவிக்கப்பட்டது. நபிகளார் எச்சரித்துள்ளார்கள் தான், மரணத்தை கொண்டு உங்களுக்கு உத்தரவிட்டுள்ளார்கள் தான். ஆனால் நபிகளாரிடம் நேரடியாக வந்து தௌபா கேட்டவர்களாக நீங்கள் நேரடியாக அல்லாஹ்வின் தூதரான நபிகளாரை சந்தித்தால் உங்களுக்கு மன்னிப்பு வழங்கப்படும் என்ற செய்தி எனக்கு கிடைத்தது. நபிகளாரே, நான் சொல்லக்கூடிய செய்தியை கொஞ்சம் பொறுத்து கேளுங்கள் என்ற வரைக்கும் கடந்த பாடத்தில் நாம் என்ன செய்தோம் பார்த்தோம் அல்லவா? அப்ப நபிகளாரிடம் சற்று பொறுங்கள், உங்களுக்கு அல்லாஹ் தஆலா நேர்வழியில் தொடரச் செய்யட்டுமாக என்று சொல்லிவிட்டு கவிஞர் அவர்கள் என்ன சொன்னார்கள்? என்ன, நீங்கள் தண்டனை கொடுத்து விடாதீர்கள். புறம் பேசுபவர்கள் பல பேர் இருக்கின்றார்கள். அவர்களின் பேச்சை கேட்டு எனக்கு தண்டனை கொடுத்து விட வேண்டாம். அவர்கள் சொல்வதெல்லாம் உண்மை அல்ல. அவர்கள், நான் தண்டனைக்கு தகுதியானவனும் அல்ல. அவர்கள் சொல்லினால் எனக்கு எந்த ஒரு தண்டனைக்கும் தகுதியானவன் அல்ல என்று கூறினார்கள். அதே போல் அந்த நபிகளார் இருக்கக்கூடிய இடத்தில் நான் இருக்கின்றேன். நபிகளார் இருக்கக்கூடிய இடத்தில் நான் இருக்கின்றேன். இந்த இடம் எப்படிப்பட்ட இடம்? யானை கூட அஞ்சக்கூடிய ஒரு இடம். நான் இருக்கக்கூடிய இந்த இடத்தில் ஒரு யானை இருந்திருந்தால் கூட, அது நான் பார்ப்பதையும் நான் கேட்பதையும் அந்த யானை கேட்டிருந்தால் அதுவே நடுங்கும். ஆனால் நபிகளார் பாதுகாப்பு என்று வழங்கிவிட்டால் அந்த அச்சம் முழுமையாக நீங்கிவிடும். அதற்கு பிறகு நான் விசுவாச பிரமாணம் பைஅத்தை எந்த ஒரு தயக்கமும் இன்றி செய்வேன். இஸ்லாத்திற்குள் நான் வருவேன் என்று கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். அதற்கு பிறகு இன்னும் நபிகளார் என்னை மிகவும் அச்சம் ஏற்படுத்துபவர்களாக இருக்கின்றார்கள். சரியா? நான் பேசும் பொழுதும், அதே போல் நான் விசாரிக்கப்படும் பொழுதும் ஏன்னா தப்பு செஞ்சிருக்காங்க கஅப் ரலியல்லாஹு அன்ஹு. அதனால என்னது, நான்
நபிகளாரிடம் பேசும் பொழுதும் இன்னும் விசாரிக்கப்படும் பொழுதும் என்னை மிகவும் பயம் ஏற்படுத்தக்கூடிய, எனக்கு மிகவும் அச்சம் தரக்கூடியவர்களாக நபிகளார் இருக்கின்றார்கள். சிங்கத்தை விடவும் மிகவும் அச்சம் தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று கூறினார்கள் அல்லவா. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அச்சமூட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று அவனுக்கு கடந்த பாடத்தில் கூறினார்கள். எப்படி அவர்கள் விசாரிக்கப்படும் சமயத்தில் சிங்கத்தை விட அச்சமூட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று கூறிவிட்டு, அந்த சிங்கம் எப்படிப்பட்ட சிங்கம் என்று நம்மளுக்கு வர்ணித்து காட்டினார்கள். அதாவது அந்த சிங்கத்திடம் ஒரு வீரன் எப்பொழுதும் மடிந்து கிடப்பான் என்றும், இன்னும் அது வேட்டையாட போனா நிகரான பிராணியை கொல்லாமல் விடாது, அதை தோற்கடிக்காமல் விடாது, தரையில் சாய்க்காமல் விடாது என்று அந்த சிங்கம் எப்படிப்பட்டது என்று நம்மளுக்கு தெளிவாக வர்ணித்தார்கள். இன்னும் அந்த சிங்கம் இருக்கக்கூடிய இடத்தில் பறவைகள் கூட அமைதியாக இருக்கும். நடப்பவர்கள் கூட அந்த இடத்தின் பக்கம் நடந்து செல்ல மாட்டார்கள். இன்னும் அது தன்னுடைய இரு குட்டிகளுக்கு மனித இறைச்சியை தான் உணவாக அளிக்கும். அப்படிப்பட்ட அந்த சிங்கத்தை விட நபிகளார் மிகவும் அச்சம் தருபவர்களாக இருக்கின்றார்கள். இப்பொழுது விசாரிக்கப்படும் சமயத்தில், குற்றங்களை விசாரிக்கப்படும் சமயத்திலும் இன்னும் பேசும் சமயத்திலும் அவ்வளவு அச்சம் தரக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்று நபிகளாரை பற்றி கூறிவிட்டு அந்த சிங்கத்தின் வர்ணனையை கூறிக்கொண்டிருந்தார்கள். பிறகு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒளி ஆவார்கள். அந்த மற்றவர்கள் ஒளி பெறக்கூடிய அந்த ஒளியால் பயனடையக்கூடிய ஒரு ஒளியாக இருக்கின்றார்கள். இன்னும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அல்லாஹ்வின் வாள்களில் இருந்து இந்தியாவில் செய்யப்பட்ட உருவப்பட்ட வாளாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள் என்று கடந்த கவிதைகளில் நாம் பார்த்தோம். அதற்கு பிறகு முஹாஜிரீன்கள் சஹாபிகளை பற்றி இறுதியாக நாம் இறுதியை தொட்டு விட்டோம். இன்னும் இந்த பாடம் அடுத்த பாடத்தில் இந்த முழுவதுமாக இந்த கித்தாப் முடிந்துவிடும். இறுதியாக முஹாஜிரீன்களை புகழ ஆரம்பித்தார்கள். முஹாஜிரீன்களை பார்த்து குறைஷிகள், நீங்கள் போகி விடுங்கள், இடம்பெயர்ந்து விடுங்கள் என்று குறைஷிகளை சில பேர் மக்கத்து முஸ்லிம்களை பார்த்து கூறும் பொழுது அவர்களும் அந்த இடத்தை விட்டு ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வந்தார்கள். அதை தான் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம். அப்ப குறைஷிகள் எல்லாம் நீங்க போயிருங்க அப்படின்னு சொன்னாங்க. போன கவிதையில் அதான் சொன்னாங்க, போயிருங்கன்னு சொன்னாங்க. சரியா? இப்ப இந்த கவிதையில் நம்மளுக்கு சொல்ல போவது என்னவென்றால், போங்கன்னு சொன்னோனே, அந்த குறைஷி கூட்டம் போங்க, இங்க இருக்காதீங்கன்னு சொன்னோனே அவர்களும் கிளம்பி விட்டார்கள். போனவங்க என்ன கோழையா, சண்டை போட தெரியாதவர்களா? அப்படி கிடையாது. அந்த கோழைகளா, அவர்கள் எப்படி கோவலையாக இருக்க முடியும்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு வீரத்திற்கு பெயர் போனவர்கள் அல்லவா வந்தவர்கள் எல்லாம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எம்பெருமானார் கண்மணி நாயகம், நிலையத்திற்கும் தலைவரான நம்மளுடைய கண்மணி நாயகம் கோழையால் வந்தவர்களா? கிடையாது. அப்பொழுது பிரச்சனை எதுவும் வேண்டாம் என்று வந்தவர்கள். சரியா? அதைதான் கவிஞர் எவ்வளவு அழகாக இந்த இடத்தில் கூறியுள்ளார்கள் பாருங்க. வந்தவங்க யாரும் கோழைத்தனமா வந்தவர்கள் அல்ல. யாருமே அந்த சஹாபிகள்ல அப்படி பயந்துட்டோ அஞ்சுக்கிட்டோ வரல. ரசூல்லா வந்து அந்த வரலாறு தெரியும். ஹிஜ்ரத்தில் சுற்றி ஆட்கள் இருக்கும் பொழுது அந்த வீடை சுற்றி நபிகளாரை கொல்ல சுற்றி ஆட்கள் இருக்கின்றார்கள். நபிகளார் வெளியே தனியாக வந்தார்கள், மண்ணை அள்ளி போட்டார்கள். அனைவரின் கண்ணிலும் அந்த மண்ணு விழுந்தது என்பதையெல்லாம் நாம் அறிவோம். நபிகளார் கடந்து செல்லும் வரை நபிகளார் வந்ததும் தெரியாமல் இருந்தார்கள் அவர்கள். அப்பொழுது எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் கோழையாகவே அந்த மக்காவை விட்டு வரவில்லை. அனைவரும் வீரத்திற்கு பெயர் போனவர்கள். இது மட்டுமல்ல, எல்லாருக்கும் குதிரை ஓட்ட தெரியும். யாருமே அங்கு பலவீனமானவர்கள் அல்ல. அது எல்லாம் அழகாக கவிஞர் அவர்கள் கூறுகிறார்கள். சரியா? வாருங்கள் பார்ப்போமா? அந்த செய்தியை தான் இன்று நாம் காண இருக்கின்றோம். கவிதை நம்பர் 50. கவிதை நம்பர் 50 இன்று காண இருக்கின்றோம். இப்ப என்ன சொல்றாங்க கவிதை நம்பர் 50ல? ஜாலு. அப்ப அவங்க எல்லாம் வந்துட்டாங்க. ஜாலுனா என்னது? இடம்பெயர்ந்து விட்டார்கள். மக்காவில் இருந்து மதீனாவின் பக்கம் இடம்பெயர்ந்து விட்டார்கள். அவர்கள் இடம்பெயரவில்லை, பலகீனமானவர்கள் இடம்பெயரவில்லை. அப்புறம் வலா குஷுஃபுன். குஷுஃபுன் என்றால் கேடயம் இல்லாதவர்கள். அந்த இரும்பு கேடயம் போரின் சமயத்துல மேல இரும்பு கவசம் அணிவார்கள். அந்த இரும்பு கவசம் இல்லாதவர்கள் என்ன செய்யவில்லை? இடம்பெயரவில்லை. இந்த லிகாஇ போரின் சமயத்தில் பலகீனமானவர்களும் இரும்பு கவசம் இல்லாதவர்களும் இடம்பெயரவில்லை. வலா மீனுன் மஆசீலு. இன்னும் வலா மீனுன் குதிரை ஏற்றம் அறியாதவர்கள் இடம்பெயரவில்லை. மஆசீலு இன்னும் ஆயுதமற்றவர்கள், ஈட்டி இல்லாதவர்கள் இடம்பெயரவில்லை. மஆசீல்னா ஈட்டி இல்லாதவர்கள். அப்ப
பலவீனமானவர்களோ, இன்னும் கேடயம் இல்லாதவர்களோ, இன்னும் குதிரை ஏற்றம் தெரியாதவர்களோ, இன்னும் மஆசின்னா ஈட்டி ஆயுதம் இல்லாதவர்களோ இடம்பெறவில்லை. அவர்கள் வீரமானவர்கள். அப்படி வீரம் இருந்தும் அவர்கள் நபிகளாரின் சொல்லை கேட்டு அல்லாஹ்வின் கட்டளை கிணங்க இடம்பெயர்ந்தார்கள். எனவே அவர்கள் இந்த ஹிஜ்ரத்தினால் அவர்கள் என்ன பலகீனமானவர்கள் என்ற அர்த்தம் கிடையாது என்று கவிஞர் அவர்கள் கூற வருகிறார்கள். இப்ப பாருங்க, அன்காசன் என்றால் ஜம்உ நிக்ஸ், நிக்ஸிங். நிக்ஸோடைய பன்மைதான் அன்காஸ். அப்போ ஒவ்வொரு ரஜுலு லைஃபு, நிக்ஸ் என்றால் பலகீனமான மனிதன் என்று அர்த்தம். அப்ப அன்காசா பலகீனமான மனிதர்கள் இடம்பெறவில்லை. சரியா? ஒரு குசுஃபு, குசுஃப் என்றால் ஜம்உ அக்சுஃபில், அக்சுஃபுடைய பன்மைதான் குசுஃப். ஒஹுவல்லதி, இன்னும் அக்சுஃப் என்பவர் அல்லது எத்தகையர் என்றால் லா துருசம் அஹு, அவருடன் கேடயம் இல்லையே. யாருடன் கேடயம், துருசுனா கேடயம், கேடயம் இல்லையோ அத்தகையவராக இருப்பார். அதாவது கேடயம் இல்லாதவர்கள் நம்ம அர்த்தம் வச்சோம். சரியா? ஆஹ் மீலு, மீலுன்னா ஜம்உ மாயிலின். அப்ப மாயிலுடைய பன்மை தான் மீனு. வஹுவ, மாயில் என்றால் மண், ஒருவராக இருக்கிறார். லா யுஹ்சினுல் ஃபுரூசியத்த. அப்ப ஃபுரூசியத் என்றால் குதிரை சவாரி, குதிரை ஏற்றத்தை அழகாக்காதவராக இருப்பாரே அவராக இருப்பார். ஃபுரூசியத்னா குதிரையில் ஏறி சவாரி செய்யறது. சரியா? வல் மஆசிலு, வல் மஆசிலு என்றால் ரஜுலுன் அஅஸலு. ஓகேவா? அப்ப ரஜுலுன் அஅஸலுன்னு அதோடைய பன்மை தான் மஆசில். ஒஹுவ, அந்த மனிதர் ஆகிறவர். அல்லது ரஜுலுன் அஅஸல் யாரை பார்த்து சொல்லுவாங்கன்னா ஒஹுவ, அவர் மனிதர் ஆவார். அல்லது எத்தகைய மனிதர் என்றால் லம் யகுன் மஅஹு ரும்ஹுன், அவருடன் ஈட்டி இருக்காது அத்தகைய மனிதராக இருப்பார். இப்ப ஈட்டி இல்லாதவர்கள், குதிரை ஏற்றம் தெரியாதவர்கள், இன்னும் போரின் சமயத்தில் கேடயம் இல்லாதவர்கள், இன்னும் பலகீனமானவர்கள், அவர்கள் என்ன செய்யவில்லை, அவர்கள் இடம் பெயரவில்லை. ஓகேவா? அப்ப இதோடைய அர்த்தம் எப்படின்னு அப்படி அந்த நிலையில அவங்க இடம்பெயரல. அவங்க எல்லாரும் வீரம் மிக்கவர்கள். என்னமோ அவங்க வெளியே வந்துட்டனால எதிர்ச்சதுனால அவங்க வீரம் இல்லாதவங்க, கேடயம் இல்லாதவங்க, போர் செய்ய தெரியாதவங்கன்னு அர்த்தம் இல்லை. அவங்க எல்லாரும் பலமானவர்கள். அதான் இங்க சொல்றாங்க. பாருங்க, இங்க இருந்து படிக்கும் மின்ஹு, இந்த அர்த்தத்திலிருந்து தான் இருக்கின்றது. அசிமாக்குர் ராமிஹு சிமாக்குல் அஸலு, அதாவது சிமாக்குனா நட்சத்திரம். இப்ப ராமிஹ்னா ஈட்டியை போன்று இருக்கக்கூடிய நட்சத்திரம். வசிமாக்குல் அஸலுனாலும் அதான் ஈட்டியை போல் இல்லாத நட்சத்திரம். ஈட்டியை போன்று இருக்கக்கூடிய நட்சத்திரம், ஈட்டியை போன்று அல்லாத நட்சத்திரம் என்பதெல்லாம் இந்த அர்த்தத்தில் இருந்துதான் வந்தது. சரியா? அதான் கீழே சொல்லியிருக்காங்க. சமகான் என்பது நஜமானி நய்யிராணி, ரெண்டும் ஒளியுடன் இருக்கக்கூடிய ரெண்டு நட்சத்திரமாகும், நட்சத்திரங்களாகும். ஓகேவா? ஒண்ணு வந்து அசிமாக்குல் அஸல், ஒன்னு வந்து சிமாக்குர் ராமி. ஓகேவா? அதுக்கப்புறமா பாருங்க, மானா, இன்னும் இந்த கவிதையின் அர்த்தமாகிறது. அண்ணா நிச்சயமாக மாஃபிஹிம், அவர்களிலே இல்லை, மண் ஒருவர் இல்லை, சிஃபத்துஹு அந்த ஒருவருடைய தன்மை, ஹாதிஹில்லதி தக்கரஹா அந்த தன்மையை கவிஞர் அவர்கள் கவிதையில் கூறினார்களே, அத்தகைய இந்த தன்மை யாரிடம் இருக்கின்றதோ அத்தகையவர் அந்த முஹாஜிரின்களிலே இல்லை. ஓகே, அந்த முஹாஜின்கள்ல மேல சொன்ன தன்மைகளுடையவர்கள் யாருமே இல்லை. இந்த பலகீனமானவர்கள், கேடயம் இல்லாதவர்கள், குதிரையேற்றம் தெரியாதவர்கள், இன்னும் ஈட்டு இல்லாதவர்கள் என்ற அந்த தன்மைகள் உடையவர் யாருமே அந்த கூட்டத்தில், அந்த ஹிஜ்ரத் செய்த கூட்டத்தில் இல்லை. பல் மாறாக அவர்கள் அனைவரும், ஹிஜ்ரத் செய்த கூட்டம், அந்த மக்கள் அனைவரும் அகவியா, வலுவானவர்கள். இந்த லிகாஇ போரின் சமயத்தில், சந்திக்கும் சமயத்தில் வலுவானவர்கள். இன்னும் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? ஃபுர்சானு, ஃபுர்சானு நல்ல குதிரை ஏற்றம் தெரிந்தவர்கள். அஸ்ஹாபு சிலாஹின், இன்னும் ஆயுதங்கள் உடையவர்களாக இருக்கின்றார்கள். அப்ப அவங்க வந்தவங்க யாருமே பலகீனமானவங்க போலாம் இல்ல, எல்லாரும் சக்தி வாய்ந்தவர்கள் இந்த முஹாஜிரின்கள் என்பதை நம்மளுக்கு இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். சரியா? இதுதான் இந்த கவிதையுடைய அர்த்தமாகும். அப்ப இந்த கவிதையை முடித்த பிறகு மீண்டும் அடுத்தும் முஹாஜிரின்கள் அவர்களை தான் என்ன செய்கிறார்கள், வர்ணிக்க இருக்கின்றார்கள். வாருங்கள் நாம் பார்ப்போமா? அடுத்து என்ன சொல்றாங்க? கவிதை நம்பர் 51. அப்ப சும்முல் அரானீன், அப்ப சும்முல் அரானீன் என்றால் இதுவும் அந்த சஹாபிகளை பற்றி தான் வர்ணிக்கிறார்கள். அந்த ஹிஜ்ரத் செய்த சஹாபிகளுடைய மூக்கு கொஞ்சம் உயர்ந்ததாக இருக்கும். அப்ப இது வந்து உயர்ந்த குலத்தை சார்ந்தவர்கள் என்பதை காட்டும். உண்மையிலே அவர்கள் மூக்கு உயர்ந்திருக்கலாம். நபிகளாரின் தோற்றத்தை பற்றி கூறும் பொழுது மூக்கு சும்முல் அரானின், நபிகளாருடைய மூக்கு கொஞ்சம் உயர்ந்து அழகாக இருக்கும் என்று வரும். அப்ப அதே போல இந்த சஹாபிகளுடைய மூக்குகளும் உயர்ந்ததாக இருக்கும் என்பதை இங்கே கவிஞர் அவர்கள் கூறுகிறார்கள். அப்ப அதை கொண்டு நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்ணியமானவர்கள், அந்தஸ்து உள்ளவர்கள் என்று குறிக்கிறார்கள். சரியா?
அப்ப அசல்ல அராணி என்றால் மூக்குகள். மூக்கு எப்படி இருக்கும்? கொஞ்சம் உயர்ந்து இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறமா என்ன? அபுதா அவர்கள் வீரர்கள் அவருடைய அந்த போர் கவசங்கள் எதனால் ஆனதுன்னா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் நெய்த அவர்கள் உருவாக்கிய அந்த போர்க்கவசங்கள் தான் இவர்கள் அணிவார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் நெய்ததுன்னா என்ன சொல்ல வராங்க? தாவூத் அலைஹிஸ்ஸலாம் நெய்தால் எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட நல்ல தரமான போர்க்கவசங்கள் தான் இவங்க அறிவாங்களாம். இப்ப பாருங்க, ஏன்னா இருக்கிறதுலே அல்லம்னாஹு சுன்அத்த லபூசில்லக்கும் ரசூல்லா சொல்றான். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹு தாலா குர்ஆனில் கூறிடலாம். அதாவது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த இரும்பை கையாலே உருக்கி அந்த இரும்பு கவசத்தை செய்யக்கூடிய சக்தியை அல்லாஹு தாலா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்திருந்தான். அல்லாஹ்வே கற்றுக் கொடுத்தால் அந்த தாவூத் அலைஹிஸ்ஸலாம் செய்த அந்த உருக்கு சட்டை எவ்வளவு தரமானதாக இருக்கும். இருப்பதிலேயே தரமான ஒரு உருக்கு சட்டை என்றால் போர்க்கவசம் என்றால் அது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் செய்தது. சரியா? ஏன்னா அது அல்லாஹு தாலா கற்றுக் கொடுத்தது. அந்த சொன்அத் என்று அல்லாஹு தாலா கூறுகிறார். அப்ப அந்த மாதிரி தரமான ஆடைகளை தான் இந்த போர் வீரர்கள் அணிவார்கள் என்று கவிஞர் அவர்கள் கூறுகிறார்கள். பாப்போமா? சும்முல் அரானீனி. சரியா? அவங்க நாசிகள், மூக்குகள் உயர்ந்தவர்களாக இருக்கும், உயர்ந்திருக்கும். அபதாலுன் அவர்கள் வீரர்கள், எதற்கும் பயப்படாத வீரர்கள் ஆவார்கள். லபூசுஹும் அவர்களுடைய போர் கவசங்கள் ஆகிறது மின் நஸ்ஜி தாவூத என்னது மின் நஸ்ஜி தாவூத ஃபீல் ஹைஜா. ஹைஜா என்றால் போர்க்களத்திலே தாவூத் அலைஹி வஸல்லம் நெய்ததிலிருந்து உண்டான. நஸ்ஜினா நெய்வது. ஓகேவா? அவர்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் தயாரித்ததிலிருந்து உண்டான சராபீலு என்னவாக இருக்கும்? உண்டான ஆடைகளாக இருக்கும். சராபீலு இன்னும் என்னது? சராபில் என்றால் கவசங்கள் என்று அர்த்தம். ஓகேவா? அப்ப பின்னப்பட்ட கவசங்களாக இருக்கும். அப்ப மின்ன வந்து தாலுக்கு சராபில் வைக்கணும். அப்ப எப்படி அர்த்தம் பாருங்க. அந்த முஹாஜிரீன்கள் ஹிஜ்ரத் செய்து வந்தவர்கள் வீரர்கள் ஆவார்கள். அவர்களுடைய போர் கவசங்கள் ஆகிறது போர்க்களத்திலே தாவூத் அலைஹிஸ்ஸலாம் நெய்வதில் இருந்து உண்டான போர்க்கவசங்களாக இருக்கும். சரியா? அப்ப மூக்கு கொஞ்சம் உயர்ந்தவர்கள், கண்ணியமானவர்கள், வீரர்கள், அவருடைய போர்க்கவசங்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் நெய்ததிலிருந்து உண்டான போர்க்கவசங்களாக இருக்கும். சரியா? யுகாலு சொல்லப்படும். என்னன்னு சொல்லப்படும்? அன்ஃபுன் அஷம்மு என்று சொல்லப்படும். எப்போ இதாக்கான ஃபீஹி அந்த மூக்கிலே ஆகியிருந்தால், என்ன ஆகியிருந்தால் ருலுவுன் கொஞ்சம் உயரம் ஆகியிருந்தால், கொஞ்சம் உயர்வு அந்த மூக்கிலே ஆகியிருந்தால் உயரமான மூக்கு என்று சொல்லப்படும். அதான் சொன்னா அந்த மூக்குகள் உயரமானது என்று. சரியா? வல் அரானீன் அல் அரானீனின்னு சொல்ல அதோடைய அர்த்தம் ஆகிறது அல் அல் உனூஃபு மூக்குகள் என்ற அர்த்தம். வாஹிதுஹா அதனுடைய ஒருமையாகிறது. அரானின் பன்மை மூக்குகள் அதனுடைய ஒருமையாகிறது. இர்னீன் என்பதா இருக்கும். வல் அபுதாலு இன்னும் இந்த அபுத்தால் என்பதாகிறது ஜம்உ பத்தலின் பத்தலுடைய பன்மை. இந்த அர்த்தம் நம்மளுக்கு நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம். நிறைய கவிதைகளும் இந்த அபுத்தால் வரும். அபுத்தால்னா வீரர்கள் நம்ம அர்த்தம் வைக்கிறோம். அதோடைய அசல் அர்த்தம் பாருங்க. ஒஹுவ பத்தல் என்றால் ஒஹுவ அந்த நபர் என்பவர் வீரன். அல்லதி எத்தகைய வீரன்? ஒஹுவ அந்த பத்தல் என்பவர் அல்லதி ஒருவராக இருப்பார். எத்தகைய ஒருவர்? துபுத்தலு இந்தஹு அத்திமாஉ இரத்தங்கள் அவரிடத்தில் வீணாக்கப்படுமே அத்தகையவராக இருக்கிறார். அப்ப ரத்தங்கள் வீணாக்கப்படும் அவர்கிட்ட வந்தா ரத்தம் அவ்வளவுதான். அதாவது இறந்துடுவாங்க. அதான் வீரர்னு நம்ம சொல்றோம். சரியா? யாரிடத்தில் ரத்தங்கள் வீணாக்கப்படுமோ அத்தகையவராக இருக்கிறார். சரியா? இப்ப யாருமே அவர் என்ன செய்ய முடியாது, கொலை செய்ய முடியாது. வரவங்க எல்லாம் இறந்து போயிடணும். அவங்களோட ரத்தம் எல்லாம் வீணா போயிடும். யாருமே அவர் தொட முடியாது. அதான் வீரர்னு அர்த்தம். இப்ப முஹாஜிரின்களின் தன்மைகளை தான் நீங்க அழகாக கூறுகிறார்கள். அப்ப அவர்கள் மூக்கு கொஞ்சம் உயர்ந்து அழகாக இருப்பார்கள், வீரர்களாக இருப்பார்கள். ஒரு ஆடை யாரால் செய்யப்பட்டது? ச இவர்களால். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் நெய்தால் எப்படி இருக்குமோ அது போல நெய்யப்பட்டு அது இருக்கும். அவ்வளவு தரமான போர்க்கவசங்களாக அது இருக்கும் என்பதை நம்மளுக்கு அழகாக சொல்லி காட்டுகிறார்கள். சரியா? அப்ப இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, லபூஸ் இது கற்றுக் கொடுத்தது யாரு? அல்லாஹு தாலா தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கற்றுக் கொடுத்தான். மிகவும் வலுவானது அதுதான். ஓகேவா? அதுதான் இங்க என்ன செய்கிறார்கள் கவிஞர் அவர்கள் அந்த மாதிரி இருக்கும். இவங்க போடக்கூடிய அந்த போர் கவசத்துடைய ஆடை அவ்வாறு இருக்கும் என்பதை நம்மளுக்கு சொல்லித்தராங்க. இங்க 3 விஷயத்த கவனிக்கணும். என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அவர்கள் 3 விஷயத்துல புகழ்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லி புகழ்றாங்க? அவர்களுக்கு மூக்கு கொஞ்சம் என்னவாக இருக்கும்? உயர்வாக இருக்கும். இதுக்கு 2 அர்த்தம் வைக்கலாம். என்னன்னா, உண்மையிலேயே அவங்களுக்கு மூக்கு கொஞ்சம் உயரமா இருக்கும்.
அந்த உயரமா இருக்கிறது பார்க்க அழகா இருக்கும். ரசூலுல்லாவுக்கே அப்படிதான் இருக்கும். சரியா? அதனால அது ஒரு அழகான தோற்றம் உடையவர்களாக இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம் வைக்கலாம். இல்லாட்டி அவர்கள் உயர்ந்த அந்தஸ்துடையவர்கள் என்று கூட இதுக்கு என்ன செய்யலாம், ரெண்டு அர்த்தம் வைக்கலாம்னு சொல்லி சுயூத்தி இமாம் அவர்களுடைய ஷரஹ்ல கூறுகிறார்கள். இன்னும் இதற்கு மூணு வகையான புகழ் இவர்களை பார்த்து நபிகள் கவிஞர் அவர்கள் மூன்று தன்மையில் புகழ்கிறார்கள். முதலாவது சொல்லிட்டோம், அவங்க உயர்வானவர்கள், இல்லாட்டி அழகிய தோற்றம் உடையவர்கள். ரெண்டாவது, அவர்கள் வீரர்களாக இருக்கின்றார்கள். ஓகேவா? அவங்க கிட்ட யாருமே நெருங்க முடியாத ஒரு வீரர்களாக இருக்கிறார்கள் என்று இரண்டாவது புகழ். மூணாவது, அவர்கள் நல்லா போராடி தான் அணிவார்கள், மட்டமானதை அணிய மாட்டார்கள் என்பதை மூணாவதாக நம்மளுக்கு சொல்லி தருகிறார்கள். சரியா? இது மூணும் தான் இங்க கவிஞர் அவர்கள் பார்த்து புகழ்வது. பாருங்க, இங்க அடுத்து பார்ப்போமா? 52வது கவிதை. இதுலயும் கவிஞர் அவர்கள் முஹாஜிர்கள் அவங்கள பார்த்துதான் புகழ்றாங்க. அப்ப அவங்களுடைய நடையை பற்றி இதுல புகழ்கிறார்கள். அவர்கள் நடந்தால் ஒரு ஒட்டகத்தை போல நடப்பார்களாம். அப்படின்னா அவங்க ரொம்ப உயரமா இருப்பாங்கன்னு சொல்ல வராங்க. சரியா? ஒட்டகத்தை போல என்ன செய்வாங்க, அவங்க நடப்பாங்க. அது எப்படிப்பட்ட ஒட்டகம்? வெள்ளை ஒட்டகத்தை போன்று நடப்பாரு. அப்ப என்ன சொல்ல வராங்க, ஹிஜ்ரத் செய்த மக்கள் அனைவரும் வெள்ளையாகவும் உயரமாகவும் இருப்பார்கள் என்று ஒப்பிடுகிறார்கள். சரியா? இன்னும் இந்த முஹாஜிரீன்கள் ஹிஜ்ரத் செய்த அந்த மக்களை பாதுகாப்பது போர் தான். போர் செய்வதுதான் அவர்களை பாதுகாக்கும். ஏன், அவங்களை தாக்க வந்தா போர் செஞ்சாதானே அவங்களை பாதுகாக்க முடியும். இப்ப போர் தான் அவர்களை என்ன செய்யும், பாதுகாக்கும் என்பதை காட்டுகிறார்கள். இவர்கள் புறமுதுகிட்டு ஓடுவார்கள் என்று கிடையாது. ஓகேவா? இவங்களை பார்த்தா யாரு குட்டையா இருக்கக்கூடிய கருப்பா இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் புறமுதுகிட்டு ஓடுவார்களாம். சரியா? அப்ப இதுதான், இந்த மூணு விஷயத்தை தான் இங்க நம்மளுக்கு சொல்லி தருகிறார்கள். பாருங்க, 52வது கவிதை. எம்சூன, அந்த ஹிஜ்ரத் செய்து போனவர்கள் நடப்பார்கள். எப்படி நடப்பார்கள்? மஷியல் ஜிமாலில் ஜுஹுரி. சரியா? அப்ப வெள்ளை ஒட்டகங் வெள்ளை ஒட்டகங்கள் நடப்பதை போன்று நடப்பார்கள். யாசிமுகும், இன்னும் அந்த ஹிஜ்ரத் செய்பவர்களை பாதுகாக்கும் லர்புன், போர் தான் அவர்களை, தாக்குதல் தான் அவர்களை பாதுகாக்கும். இதா அர்ரத அசூது அத்தனாபிரு, இன்னும் இவர்களை இவர்கள் என்னது நடக்கும் சமயத்தில் அர்ரத, இதனா அவர்கள் நடக்கும் இதன் அந்த அவர்கள் நடக்கும் சமயத்தில் அர்ரத சூது தனாபிலு, குட்டையாக இருக்கக்கூடிய கருப்பாக இருப்பவர்கள் புறமுதுக்கி காட்டு ஓடுவார்கள். இவங்க நடப்பாங்க, இவங்களை போர் தான் பாதுகாக்கும். அதுவும் இவங்க வெள்ளை ஒட்டகம் நடப்பதை போல் நடப்பாங்கன்னா இவங்க நட்டையா வெள்ளையா இருப்பாங்கன்னு அர்த்தம். அதே போல இவங்களை போர் தான் பாதுகாக்கும். இவங்க வரதை பார்த்தா குட்டையா இருப்பவங்க கருப்பா இருப்பவர்கள் விரண்டு ஓடுவாங்களாம். எசிஃபுகும், கவிஞர் வர்ணிக்கிறார் முஹாஜிரின்களை, ஹிஜ்ரத் செய்தவர்களை இம்திதாதில் காமதி, அவர்கள் முதுகு நீளமாக இருப்பதை கொண்டு. காமத்துனா முதுகு, அப்படின்னா ரொம்ப உயரமா இருப்பாங்க என்பதை கொண்டு வர்ணிக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னும் படைப்பு, அவருடைய உடல் அமைப்பு, உடல் ஹல்கனா உடல் அமைப்பு, அவங்களுடைய உடல் அமைப்பு பெரியதாக இருக்கும் என்பதை கொண்டும் வர்ணிக்கிறார்கள். பயாலில், இன்னும் வெண்மையாக இருக்கும். வயாலில் பஷரத்தி, அவர்களுடைய தோல் வெள்ளையாக இருக்கும், உடல் அமைப்பு பெரியதாக இருக்கும், இன்னும் முதுகு நீளமாக இருக்கும் என்பதை கொண்டு கவிஞர் அவர்கள் முஹாஜிரின்களை வர்ணிக்கிறார்கள். அதுக்கப்புறமா பாருங்க, ஆஹ் நடப்பதிலே மென்மையாக நடப்பார்கள் என்பதை கொண்டும் வர்ணிக்கிறார்கள். அப்போ ஒட்டகம் எப்படி பொறுமையா நடந்து போகணும் மென்மையா, அதே போல் இவர்களும் நடப்பார்கள். சரியா? பதாலிக்க, இன்னும் அதுவாகிறது, இந்த தன்மைகள் எல்லாம் தலியுல் வகாரி, கம்பீரத்தின் அடையாளமாகும். அப்ப அவங்க நடக்கும் போது பொறுமையா, நல்லா நீளமா வெள்ளையா பொறுமையா, ரிஃபுக்கு மென்மையா நடக்கிறதுன்றது, உக்காரது கம்பீரமா இருக்கிறவங்க இன்னும் டக்கு டக்குன்னு அசைய மாட்டாங்க, கொஞ்சம் பொறுமையா நடப்பாங்க. அவங்கள பார்த்தாவே நமக்கு தெரியும், கம்பீரமா தெரியும். சரியா? அப்ப இந்த மாதிரி பொறுமையா நடப்பது என்பது கம்பீரத்தின் அடையாளமாகும். சரியா? அதான் சொல்றாங்க, தாலிகா என்பது பொறுமையாக நடப்பது என்பது கம்பீரத்தின் அடையாளம், ஆதாரமாகும். ஜுஹுர் என்றால் ஜம்மு அஸ்ஹர், அஸ்ஹரின், அஸ்ஹருடைய பன்மை தான் ஜுஹுர் ஆகும். ஒஹுவல் அபியலு, அஸ்ஹர் என்றால் அல் அபியலு, வெள்ளை என்ற அர்த்தம். யானி, கவிஞர் நாடுகிறார், அன்னஹும், நிச்சயமாக அவர்கள் சாதாத்துன், தலைவர்கள், லா அபீதுன், அடிமைகள் கிடையாது. இப்ப இந்த இடத்த நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கணும். அந்த காலத்துல கருப்பினத்தில் இருப்பவர்கள் அனைவரும் அடிமையாகவே இருந்தார்கள். சரியா? அவர்கள் அடிமையாக இருந்ததின் காரணமாக வெள்ளைய வெள்ளையர்கள் எஜமானர்களாக இருந்தார்கள் அக்காலத்தில். சரியா? அதனால அக்காலத்தில் வெள்ளையாக இருக்கிறார்கள் என்றாலே எஜமானர்கள் என்று அர்த்தம்.
கருப்பாக இருந்தாலே அடிமைகள் என்று அர்த்தம். அதனால்தான் இங்கே வெள்ளையாக இருக்கிறார் என்று சொல்வதன் மூலம் நம்மளுக்கு தெரிகின்றது அக்கால முறையின்படி வெள்ளையாக இருந்தால் தலைவர்கள் என்று அர்த்தம். அதான் நிச்சயமாக அந்த முஹாஜிரின்கள் எல்லாம் தலைவர்கள் லா அபீதுன் அடிமை இல்லை என்று நாடுகிறார் என்று கூறுகிறார்கள். சரியா? வல்மானா இன்னும் அர்த்தமாகிறது யஹ்மீஹிம் அந்த முஹாஜிரின் ஹிஜ்ரத் செய்பவர்களை பாதுகாக்கும் மின் அஅதாஇஹிம் அவர்களின் விரோதிகளிடமிருந்து அந்த ஹிஜ்ரத் செய்பவர்களை பாதுகாக்கும் வயகுஃபுஹும் இன்னும் அவர்களை தடுக்கும் அன்ஹும் அந்த விரோதிகளை விட்டும் அவங்களை தடுக்கும் லர்புன் போர் தான் தடுக்கும். போர் செஞ்ச அந்த போர் தான் தாக்குதல் தானே அவங்களை தடுக்கும். ஆமா, விரோதிகளிடம் பாதுகாப்பா இருக்கணும்னா தாக்குதல் நடத்தினா தானே. நம்ம நம்ம அமைதியா இருந்தா அவங்க தாக்கிடுவாங்க. அதனால தாக்குதல் நடத்தினாதான் அவர்களை பாதுகாக்கும், அவர்களை விட்டும் இந்த முஹாஜிர்களை தடுக்கும். எதுதான் தடுக்கும்? தாக்குதல் தான் அவர்களை தடுத்து பாதுகாக்கும். சரியா? அர்ரது என்பது முஹ்மலத்துல் அஹ்ருஃபி மூன்று ஹர்ஃபுகளும் புள்ளி இல்லாத வார்த்தையா இருக்கும். ஐனுக்கும் புள்ளி இல்ல, ராக்கு புள்ளி இல்ல, தாலுக்கு புள்ளி இல்ல. இப்ப மூன்று ஹர்ஃபுகளுக்கும் புள்ளி இல்லாததாக இருக்கும். சரியா? மூணுக்குமே புள்ளி இல்ல. ஐ ஃபர்ர வ அரல விரண்டோடுவார்கள், புறக்கணிப்பார்கள். வசூது என்றால் ஜம்உ அஸ்வதீன் அஸ்வதுடைய பன்மைதான் சூது. ஆனா கருப்பர்கள் அப்படி அர்த்தம். தனாபின்னா அல் கிசார் குட்டையர்கள், குட்டையா இருக்கக்கூடிய கருப்பர்கள் விரண்டோடுவார்கள். இவங்களை பார்த்த சமயத்தில் நடந்து வரும் சமயத்தில் குட்டையா இருக்கக்கூடிய கருப்பர்கள் என்ன செய்வார்கள்? மிரண்டு ஓடுவார்கள் என்பதை இங்க நம்மளுக்கு சொல்லித் தருகிறார்கள். இப்ப கவிஞர் என்ன ஓடுகிறார் அப்படின்னா, இவங்க எல்லாரும் வெள்ளையாக இருப்பவர்கள், அதாவது தலைவர்களாக இருப்பவர்கள், இவங்க யாரும் அடிமை கிடையாது. ஓகேவா? அதே போல என்ன நாடுகிறார்? இவர்களை பார்த்தால் அனைவரும் மற்றவர்கள் எல்லாம் மிரண்டு ஓடக்கூடிய என்னது அந்த அளவு வக்காரியத் மிக்கவர்கள், கம்பீரம் மிக்கவர்கள் என்பதையும் கவிஞர் அவர்கள் இந்த கவிதையில் சொல்ல வருகிறார். இன்னும் அவர்களை பாதுகாப்பது எதுதான்? அவர்கள் செய்யும் போர் தான் அவர்களை பாதுகாக்கும் என்பதையும் நம்மளுக்கு இங்க சொல்லித் தருகிறார்கள். ஓகேவா? அல்ஹம்துலில்லாஹ் இதுவரை 52 கவிதைகளை நாம் முடித்து விட்டோம். இந்த கவிதைகளில் முழுவதும் முஹாஜிரின்களுடைய புகழை பற்றி இங்க தெளிவாக வருகின்றது. தொடர்ந்து நாம் என்ன செய்வோம்? மீதம் இன்னும் ரெண்டு மூணு கவிதைகள் தான் இருக்கின்றன. அந்த 2 3 கவிதைகளையும் நாம் என்ன செய்வோம்? தொடர்ந்து பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ். ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.